இன்றைக்கி தோட்டத்தில் மிளகாய் செடியை போய் விசிட் பண்ணலான்னு பார்த்தோம். நாங்கள் போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லா மிளகாவையும் பறிச்சிட்டாங்க, நாளைக்கு சந்தைக்கு கொண்டு போக. அதனால் கொஞ்சம் இருந்த மிளகாய் செடி மிளகாயில் போயிட்டு சரின்ட்டு பாப்பாவை கூப்பிட்டு போய் பாப்பாவையும் ஒரு சில மிளகாயை பறிக்க வச்சோம். அதை பாப்பா வந்து என் ப்ளூடூத் மைக்கை காதில் வைக்கிற மாதிரி அந்த மிளகாய் செடியும் எடுத்து காதில் வச்சிச்சு. ப்ளூடூத் மைக்குன்னு நினச்சி அதையும் காதில் வச்சிட்டு இருந்துச்சு. ப்ளூடூத் ஹெட்ஃபோனுன்னு நினச்சி. அப்புறம் வந்து சோள கதிர் போட்டிருந்தாங்க, அதையும் போய் ஒரு விசிட் பண்ணோம். அது இன்னும் ஒரு 2 வாரத்தில் அறுவடை ஆயிரும்னு நினைக்கிறேன். சோளம் அது நல்லா விளைஞ்சிருந்துச்சு. சோளக்கதிரும் அதை பறித்து அவிச்சு சாப்பிட்லான்னு நினச்சோம். அப்புறமும் சரின்ட்டு இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு விசிட் மட்டும் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நல்லா விளைஞ்சிருந்துச்சு. நம்ம இந்தியாவில் தான் நிறைய சோளக்கதிர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அங்கே சொரக்காய் இதை பார்த்தோம். அப்புறம் வந்து இது வந்து ஒரு அவரை இனத்தை சேர்ந்த காய், தம்பட்டங்காய் அப்படின்னு, தம்பட்டை அவரை அப்படின்னு நாங்கள் இதை சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு. இது வந்து அவரைக்காய் இனத்தை சார்ந்தது தான். அதுவும் நிறைய தோட்டத்தில் விளைஞ்சி இருந்துச்சு. நல்லா செடிகளுக்கு நடுவில் நல்லா மறைஞ்சி இருந்துச்சு. இதையும் நாளைக்கு சந்தைக்கு பறிப்பாங்க. அப்புறம் வந்து சீனி அவரைக்காய், அங்கே நிறைய பேர் இதை கொத்தவரைன்னுவாங்க. சீனி அவரைக்காய் நிறைய விளைஞ்சிருந்துச்சு. அப்புறம் சொரக்காய் பிஞ்சும் நிறைய விளைஞ்சிருந்துச்சு. அப்புறம் தோட்டத்தில் ஒரே ஒரு புளிய மரம் இருக்குது. இதில் நல்லா புளியங்காய் சீசன், புளி நல்லா காய்க்கும். இதுலேருந்து நாங்கள் வீட்டுக்கு தேவையான புளியங்காயை எடுத்துக்கிடுவோம். அப்புறம் அன்றைக்கி லாஸ்ட்டு வீடியோவில் ஒரு குட்டி சொரக்காய் பிஞ்சு இருந்துச்சு, அது இப்போ நல்லா பெருசாகிடுச்சு. அப்புறம் அங்கங்கே குட்டி குட்டி சொரக்காய் பிஞ்சுகள் இருந்துச்சு நிறைய. நாங்களும் சொரக்காவை படர்ந்து தான் விடுவோம், கொடி பந்தல் போட மட்டும் படர்ந்து தான் விடுவோம். இது வந்து அகத்துக்கீரை வந்து உடம்புக்கு வந்து நல்ல சத்தான ஒரு பொருள். கீரை வகைகளில் அகத்துக்கீரை வந்து நல்ல சத்தானது. அப்புறம் வந்து இது வந்து சீனி அவரைக்காய், நாளைக்கு சந்தைக்கு வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு சீனி அவரைக்காய் பறித்தாங்க. இது வந்து மயில் கீரை அப்படின்னுவோம் நாங்கள் எங்கள் ஊர் சைடு, எங்கள் ஏரியா சைடு வந்து மயில் கீரை அப்படின்னுவோம். இது வந்து துவரங்காய், இதுலேருந்து தான் துவரம் பருப்பு வந்து எடுப்பாங்க. இது வந்து துவரங்காய், துவரை பருப்பு. இந்த காயிலிருந்து தான், அந்த பயிரை தான் பருப்பு எடுப்பாங்க. இது வந்து சீனி அவரைக்காய், கொத்து அவரைக்காய் செடிகள். அப்புறம் வந்து நல்லா குக்கும்பர் வந்து ஒரு 2-3 செடி இருந்துச்சு. வெள்ளரிக்காய் செடி, அதுலேருந்து ஒரு பிஞ்சு பாப்பாவுக்கு கொடுத்தோம், அதை சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்புறம் வெண்டை செடிகள் நிறைய இருந்துச்சு. பறிச்சிட்டோம், இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பறித்தோம். மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு காயெல்லாம் பறிச்சாச்சு. வெண்டைக்காய், சீனி அவரைக்காய், வெண்டைக்காய் பறித்து சாக்கில் போட்டு வச்சுருக்கோம். தோட்டத்தில் வந்து வெண்டைக்காய் இது வந்து வெள்ளரி பிஞ்சு இன்னொரு 4-5 நாள் போகணும். ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சு. வந்து சொரக்காய், வெள்ளரி பிஞ்சு, அகத்துக்கீரை,
அதுக்கப்புறம் வெண்டைக்காய், முருங்கை மரம், அப்புறம் சீனி அவரைக்காய், சொரக்காய் செடிகள் நிறைய, மிளகாய் செடி, அதுக்கப்புறம் சோளக்கதிர், இதெல்லாம் தோட்டத்தில் போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு வெண்டைக்காயை பறித்து பாப்பாவுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லலான்னு பார்த்தோம். ஆனால் பாப்பா வந்து சாப்பிட மாட்டேன்ட்டா. அதனால் இந்த பாப்பா சாப்பிட்டுச்சு, பெரிய பாப்பா சாப்பிட்டுச்சு வெண்டைக்காயை. வெண்டைக்காய் உடம்புக்கு நல்லது.